ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு காவேரி வந்து முக்கியமான மீட்டிங்க்கு அனுப்பி வச்சுமே இன்னும் பொண்டாட்டியை காணுமேன்னு பதறாரு. அவ்வளோ லவ் தம்பிக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்ன காவேரி மீட்டிங் ஓகேவான்னு சொல்லி கேட்டார். இதுக்கப்புறம் நீ டெவலப் ஆகணுங்கிறதுக்காக தான் மீட்டிங் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. இதோட பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி வாமா அப்படின்னு சொன்னால் டிரைவிங் கற்றுக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க டிரைவிங் கிளாஸ் போகும்போது 1008 கேள்வி குறுக்க பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஏன் பாஸ் என் மேலே கோவப்பட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே வெளில போகிற ஓனாவனை எதுக்குமா வேட்டியில் இழுத்து விட்டுக்கிட்டேன் அந்த கதை தாங்க. அதாவது ஏன் இப்போ நான் அவனை கோப்பணுமான்னு சொல்லிட்டு அவர் கத்தை பார்க்குறோமே, திடீர்னு காஞ்சோரியனா மாறிட்டாரு. தேவையா இதெல்லாம்? சந்திரபையை பார்த்தாலே நம்ம தாங்க மாட்டோம், இதில் காஞ்சோரியனை தாங்குவோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை பாஸ், நான் கேட்கவே மாட்டேன் பாஸ், என்னை விட்டுருங்க பாஸ்னு கதறிச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேலே அப்படியே தெளிவாக கொஞ்சமாக டிரைவிங் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. அதோட கையோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே இப்படி புருஷனும் கொண்டாடி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே ராகினிக்கு வயிறு எரியுதுங்க. வயிறு எரிஞ்சதோட மட்டுமா நம்ம புருஷனை நினச்சி நம்ம கவலைப்படுறதான்னு நினச்சி கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இல்லை மறுநாள் விடிஞ்சோடனே விஜய் போய் யாருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு? ஃப்ரீ அட்வைஸ். யாருக்குன்னா, அதாவது காவேரியோட மாமாவுக்கு குமரனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் எடுங்க பாஸ் அப்படி அட்வைஸ் மேலேயே பொழிஞ்ச உடனே நம்ம கங்காட்ட விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம குமரனுக்கு சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். ஆனால் அவங்க அப்பா அவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பேசுறது ஈஸி, ஆனால் நமக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறத விட சின்ன முயற்சி கூட பெரிய வெற்றியை தரும், நம்பணும் கங்கா அப்படின்னு கங்காவுக்கு ஒரு அட்வைஸை போடணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினி இதெல்லாம் பார்த்தோன்னே காண்டாகிறது மட்டுமா, அஜய் மூஞ்சி பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகுறாங்க. அஜய் இருந்துட்டு நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணேன், உன் சொத்தை லவ் பண்ணலன்னு எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனால் முடியவே முடியாதுங்கிறாங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ராகினி ஒரு பக்கம் எப்படா காவேரியை திட்டம் போட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அல்வாவை தூக்கி கொடுத்த மாதிரி ஒரு ஐடியா வருது. என்னன்னு பார்க்குறீங்களா? அந்த வீட்டில் ஏதோ சாக்கடிக்குதாங்க, அதனால் காவேரியை கோத்து விட்டு ஒரேடியா மேலே அனுப்பிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. கொலகார கூட்டமாயா நீங்கள்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.